நம்ம முன்னாடியே ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம். இந்த ஆத்விகாக்கு புறநகரத்துல பார்த்தீங்கன்னா, ஆச்சுரேட்ரேனியா இந்த பகுதியில இதுக்கு முன்னாடி பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உக்ரைனியன்ஸ். ஆனா, இப்போ சமீபத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. ரஷ்யன்ஸ் அடுத்தடுத்த நாள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்த அடைஞ்சாங்க இல்லையா? அதுவும் இந்த ஆச்சுரேட்ரேனியாவோட இவனோ ஃப்ராnkivஸ்கி ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப ஈஸியா பிடிச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஈஸினா ஈஸி இல்ல. சண்டை பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கடினமா உழைப்பு போட்டிருக்காங்க. அதுக்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்குது. இல்லன்னு சொல்லல. பட் ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஒரு முன்னேற்றம் ரஷ்யாக்கு கிடைக்குது? அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கு. 2வது இந்த ஆச்சுரேட்ரேனியாவ பிடிச்சுட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆச்சுரேட்ரேனியாவோட தெற்கு பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முதல்ல எடுப்பாங்க. ஏன்னா, இந்த ஆச்சுரேட்ரேனியாக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ரயில்வே லைன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆச்சுரேட்ரேனியாவோட தெற்கு பகுதியில ஒரு பார்ட்டும், வடக்கு பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டியும் பிரிக்குது அந்த ரயில்வே லைன். ஸோ தெற்கு பகுதி தான் இவனோ ஃப்ராnkivஸ்கி ஸ்ட்ரீட். அந்த இவனோ ஃப்ராnkivஸ்கி ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. சரி இது எடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆச்சுரேட்ரேனியாக்கு கீழ இந்த ஆச்சுரேட்ரேனியாவுக்கும் கீழ தெற்கு பகுதியில பார்த்தீங்கன்னா, சொலோவியோன்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அடுத்தது நோவோபாக்முட்கான்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. இது 2மே ரொம்ப முக்கியமான செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்ட நோக்கி ஒரு தாக்க ஆரம்பிச்சுருவாங்க ரஷ்யன்ஸ். அப்படி தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, அதாவது டைரக்ட்டா அடுத்த லேயர் அடுத்த டிஃபென்ஸ் பெல்ட்க்கு போய் தாக்குற மாரி ஆயிரும். இந்த இடத்துல பிரதானமா யாரு முட்டு குடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட 47த் மெக்கனைஸ்ட் பிரிகேட். இந்த ரொபோத்தெனியில கொடைஞ்சு காமிச்சாங்க இல்லையா? இந்த பிரிகேடுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மேற்குலக நாடுகளோட அதிநவீனமான ஆயுதங்கள பயன்படுத்தக்கூடிய பிரிகேட் இதுதான். சமீபத்தில தான் இவங்க ரீடிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆத்விகாவோட புறநகரங்கள பாதுகாக்கிறதுக்காக. ஸோ 47த் மெக்கனைஸ்ட் பிரிகேட் இங்க வந்திருக்காங்க. அதான் இந்த ஆப்ரஹாம் டேங்க்ல தூக்கிட்டு பறி குடுத்தாங்க இல்லையா? அதே பிரிகேட் தான். ஸோ அவங்க தான் இங்க இருக்கக்கூடிய மெக்கானைஸ்ட் பிரிகேட். இப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய பிரஷரா இருக்கு. ஏன்னா, ஒரே சமயத்துல பெர்பெச்சியா இருக்கட்டும், சென்கிவிகாவா இருக்கட்டும், அப்புறம் இந்த சொலோவியோ, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய நோவோவாக்முட்கா இந்த பகுதி எல்லாமே பாதுகாக்கணும். இப்ப இவங்களுக்கும் பின்புறத்துல இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் பெல்ட்டையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால ஒண்ணு பின்வாங்குவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இங்க கடைசி வரைக்கும் நின்னு போராடணும். சுத்தி வளைச்சிருவாங்க ரஷ்யன்ஸ். இது போல இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைய 47த் மெக்கனைஸ்ட் பிரிகேடுக்கு தள்ளி விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, 115வது மெக்கனைஸ்ட் பிரிகேட். அவங்க தான் இந்த ஆச்சுரேட்ரேனியாவ பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்லப்பா நாங்க கொஞ்சம் பின்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது போல சடனா எந்த ஒரு ஆர்டர்ஸையும் எடுக்காம, முன்னாடி இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் பிரிகேடுக்கு சப்போர்ட் குடுக்காம போயிட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ இந்த மெக்கனைஸ்டு பிரிகேடுங்கிறவங்க இந்த மோட்டார் சப்போர்ட்டு, இந்த ஆர்மர்டு வெஹிக்கிள் சப்போர்ட் இது போல விஷயங்கள்லாம் குடுக்கணும். அதாவது ரஷ்யன்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா, டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் ரெடியா இருப்பாங்க சண்டை பிடிக்கிறதுக்காக. அவங்கள ஓஎம்பிஆர் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. 41, 44 அது போல பிரதானமான ஓஎம்பிஆர் பிரிகேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த டெரிட்டோரியல் பிரிகேட் அந்த இடத்துல நின்னு சண்டை பிடிக்கக்கூடிய பிரிகேட். இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மெக்கானிக்ஸ் பிரிகேட் ரஷ்ய வீரர்கள் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே, அவங்க சண்டை பிடிப்பாங்க, அங்க இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மோட்டார் தாக்குதல், ஆர்ட்டிலரி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், அந்த இன்ஃபான்ட்ரி வெஹிக்கிள்லாம் சொல்றாங்க இல்லையா? பிராட்லி இன்ஃபான்ட்ரி வெஹிக்கிளா இருக்கட்டும், இது போல பல விஷயங்கள் எடுத்துட்டு அப்படியே டப டப டபன்னு சுட்டு தள்ளுறது, முன்னேறி வரக்கூடிய ரஷ்யன்ஸ தடுத்து நிறுத்துறதுன்னு பல சப்போர்ட் குடுத்தா தான் டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் நின்னு சண்டை பிடிக்க முடியும். ஆனா இவங்க குடுக்க ஆர்டர மறுக்கிறதுனால, போய் நின்னு சண்டை பிடிக்க மறுக்கிறதுனால, ரஷ்யன்ஸ் ஈஸியா அட்வான்ஸ் ஆயி வந்துட்டாங்க. ஏன்னா, முன்னேறக்கூடிய ரஷ்யன்ஸுக்கு ஆர்ட்டிலரி சப்போர்ட், மோட்டார் சப்போர்ட், ட்ரோன் சப்போர்ட் எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ அட்வான்ஸ் ஆயி முன்னேறி வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி வெறும் துப்பாக்கி வச்சுட்டு நிக்க முடியும்னா நிக்க முடியாது. ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தா தானே பண்ண முடியும். அதனால அவங்க ஈஸியா தோத்துர்றாங்க. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அப்படியே ரஷ்யா அப்படியே ஒரே ஃபெச்ல அடிச்சு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. உக்ரைனியன்ஸ் அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. இதுதான் அங்க நடக்கக்கூடிய விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன்பா அந்த 115வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் பின்வாங்கிட்டாங்க திடீர்னு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கு காரணம் உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள். அதாவது இந்த உக்ரைன்ல நீங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. சில பிரிகேட கடைசி வரைக்கும் முன்னாடி நிக்க வச்சு சாவடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் பண்ண வைக்கிறீங்க. ஆர்டர் குடுத்துட்டே இருக்கிறீங்க. பின்வாங்குறதுக்கு கூட விடமாட்டேங்கிறீங்க. சமீபத்தில நம்ம இந்த உமான்ஸ்க்ல கூட பார்த்திருந்தோம் இல்லையா? பின்வாங்குறதுக்கு பெர்மிஷன் குடுக்காம 200 பேர் போய் சரணடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 115வது பிரிகேட் பார்த்தீங்கன்னா, சில சப்போர்ட் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் இல்ல. ஸோ அதனால அவங்க நம்ம பின்வாங்கிக்கலாம் அப்படின்றது போல கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கான ஆர்டர்ஸ் அவங்க முன்னாடி குடுக்கல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என்ன காரணத்தினால இவங்க ஆர்டர்ஸ மறுக்காம போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணம் 67வது மெக்கானைஸ்ட் பிரிகேட். யாருப்பா இந்த 67வது மெக்கானைஸ்ட் பிரிகேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த செசிவியார் இருக்குது இல்லையா? அங்க நின்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க. அந்த கால்வாய்க்கு இந்த பக்கத்துல, அதாவது செசிவியாரோட கிழக்கு பக்கத்துல நின்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க. அந்த செசிவியாரோட குட்டி பார்ட்ட
பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்ஸ் பிரிகேடு தான். இந்த பிரிகேடு வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ரஷ்யன்ஸ் வராங்கன்னு சொன்ன உடனே, "இங்க பாருங்க நாங்க கொஞ்சம் பின்வாங்குறோம்" அப்படிங்கிறது போல அவங்க பாட்டுக்கு பின்வாங்கிட்டாங்க செசிவியார்ல. அவங்கள உக்ரைன் தரப்புலருந்து எதுவுமே சொல்லல. எதுவும் பண்ண முடியல. காரணம் என்ன அப்டின்னா, இந்த 67வது மெக்கானிக்ஸ் பிரிகேடுங்கிறது ஒரு பிரைவேட் மிலிட்டரி மாரி. இந்த வேக்னர் குரூப் இருந்தாங்க இல்லையா? அதுபோல இந்த 67வது மெக்கானிக்ஸ் பிரிகேடுங்கிறது ஒரு பிரைவேட் மிலிட்டரி மாரி உக்ரைன்ல. இந்த மிலிட்டரிக்குன்னு சொல்லி தனியா ஃபண்டிங்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ, அதனால அவங்க பெரும்பான்மையான கமாண்ட் ஆர்டர்ஸ் வந்து அவங்க மதிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பிரைவேட் மிலிட்டரிய கொண்டு வந்து நம்ம ரெகுலர் மிலிட்டரியோட கம்பேர் பண்ணி இந்த ஒண்ணா சண்டை பிடிக்க விடுறோம் இல்லையா? ஸோ, அந்த இடத்துல இது போல ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் ஏற்படுது. இத செஞ்சது யாரு? யார் இந்த மாரி ஒரு பிரிகேட கொண்டு வந்து முன்னாடி விட்டாங்க ஃப்ரண்ட் லைன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிர்ஸ்கி அவர்கள். அதான் கமாண்டர் இன் சீஃப். உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப். இவரு ஏன் இவங்கள புடிச்சிட்டு வந்து முன்னாடி விட்டாங்க? அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொன்னாலும் அந்த சிர்ஸ்கி அவர்கள் எத சொன்னாலும், "அட போயா நீ வேற" அப்படிங்கிறது போல மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கனால, "போய் சாவுடா ரஷ்யா கிட்ட" அப்படின்றது போல கோத்துட்டு இங்க கொண்டு வந்து விட்டாங்க. ரஷ்யாவும் நம்ப முடியாத அளவுல முன்னேறி வந்து இந்த செசிவியார்ல முற்றுகையிட்டாங்க. சரி ஓகே. இந்த 67வது பிரிகேட் அந்த அளவுக்கு ஏன் வந்து பின்வாங்கி வந்தாங்கன்னு சண்டை பிடிக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் யாருன்னா, இதுதான் நாசி படை. இந்த நியோ நாசிங்கிறாங்கல்ல அந்த கேங் இது. ஸோ இந்த கேங் வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கிறதுனால, ரஷ்யர்களுக்கு சிக்குனியாடா மாப்ள அப்படிங்கிறது போல அங்க வருவாய்ங்களா, ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டாங்க. ஸோ விட்டோம்னா எப்படி இருக்கும்? ரஷ்யன்ஸ் வந்து புழிஞ்சு எடுத்துருவாங்க இல்லையா? சிக்குனாங்க அப்படின்னா, இதெல்லாம் கணக்கே குடுக்க மாட்டாங்க இங்க இருக்கிற ஆளுங்கள புடிச்சாங்கன்னா. ஸோ அதனால இவங்களுக்கு ஆப்வியஸா என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஒருத்தரையும் உசுரோட விட மாட்டாங்க. அதனால நாங்க பின்வாங்குறோம் அப்படிங்கிறது போல பின்வாங்கிட்டாங்க. இவங்க பின்வாங்கி வரும்போது ஒரு கமாண்ட் குடுத்துருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் பஞ்சாயத்து பண்ணுவாங்களா? "என்னப்பா யாரையும் காணோம். எங்களோட ஃபிளாங்கிங்ஸ்லாம் எம்ப்டியா இருக்கு" அப்படிங்கிறது போல இம்மீடியட்டா வந்து ஒரு குரல் குடுக்க, இந்த 67வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் கிட்ட ஆர்டர்ஸ் கிராஸ் பண்றாங்க. ஆர்டர்ஸ் யாரும் கேட்கிற மாரி இல்ல. சரி ஓகே போய் தொல அப்படின்றது போல வேற ஒரு பிரிகேட்ஸ் கிட்டலாம் கேட்டு பார்க்குறாங்க. எமர்ஜென்சியா ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட பின்வாங்குறோம் நாங்களும் அப்படிங்கிறது போல கேட்குறாங்க. அந்த கிழக்கு பகுதி ஃபுல்லாவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இருக்கும். சண்டையே இல்லாம. ஆனா, அங்க இருக்கிற பிரிகேட் வந்து இல்ல, இல்ல அங்கேயே இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அமைதியா இருங்க அப்படிங்கிறது போல சொல்ல சொல்ல, இங்க அதாவது உள்ள பின்வாங்கி வந்துட்டாங்க இல்லையா? ஒருவேளை இந்த கிழக்கு பகுதியில இந்த காட்டு பகுதி சொல்றேன். அந்த ஃபிளாங்கிங்ஸ் தான் ஃபுல்லாவே பின்வாங்கிட்டாங்க. அந்த காட்டு பகுதி எம்ப்டி ஆனதுனால ஆயுத கிடங்குலாம் அங்கேயே இருக்கு. இந்த பிரிகேடோட ஆயுதங்கள்லாம் அங்கேயே இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உக்ரைனியன்ஸ். ஃப்ரெண்ட்லி ஃபயர் மாரி. அதாவது அவங்களோட நிலைகள் மேல அவங்களே தாக்குதல் பண்ற மாரி. காரணம் என்ன, அந்த இடத்துல எம்ப்டியா இருக்கு. ரஷ்யன்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா உள்ள வந்துருவாங்க. எல்லாத்தையும் பிடிச்சுருவாங்க இல்லையா? ஸோ, அந்த ஒரு காரணத்தினால அங்க ஷெல்லிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பதிவு வந்து வைரலா பரவ ஆரம்பிக்குது. அப்ப அந்த கால்வாய் வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற பயம் கிளம்ப ஆரம்பிக்குது. ஆனா, அதுக்கப்புறம் தான் தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அந்த கால்வாய் வரைக்கும்லாம் வரல. அந்த இடத்துல தாக்குதல் நடந்துச்சு. அந்த ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்கும். வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிரிட்ஜ்ல வந்து தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க யாரும் இல்லைங்க. அந்த டிப்போ அடிக்கிறதுக்காக நாங்க தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வேற ஒரு பிரிகேட வந்து உள்ள அனுப்பிச்சு டிஃபென்ஸ் குடுத்துட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. அந்த சமயத்துல சிர்ஸ்கி அவர்கள் இந்த இடத்துல பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கறனால 185 பிரிகேடு, அதுக்கு கீழ இருக்கக்கூடிய 47வது டிஃபென்ஸ் பிரிகேடு, அதுக்கும் கீழ இருக்கக்கூடிய நொவோமி கலேவ்கால 66வது பிரிகேட் நாங்கலாம் பின்வாங்கிக்குவோம் அப்படிங்கிறது போல பிரச்சனைகள் உருவாகுது. என்ன அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், எங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம். ஏன்னா இது போல ஒரு பிரிகேட் பின்வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும். அந்த மிலிட்டரி தண்டனைப்படி அவங்களுக்கு அதிகமான தண்டனை இருக்கணும். அவங்கள ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள எல்லாம் வேற பக்கம் ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது போல வேலைகள்லாம் நடக்கும். இது வந்து உக்ரைனோட மீடியாக்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்கள வந்து டிஸ்மேண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இவங்களே அந்த இடத்த விட்டு பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் கூட இருக்கு. அந்த செய்திய கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். ஸோ இது போல செஞ்சுட்டதுனால இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை ஆயிருச்சா? பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக சிர்ஸ்கி அவர்கள் செசிவியாருக்கே வராரு. நம்ம போலினா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த செசிவியார்ல தான் போலாண்டோட பிரிகேடியர்ஸ் இறந்தார் இல்லையா? ஸோ அந்த பகுதிக்கே இவர் வரக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. இவரும் வராரு, பேசுறாரு, எல்லாம் சமாதானம் பண்ணி பார்க்குறாரு. ஆனா யாரும் கேட்கற மாரி தெரியல. இந்த 115 பிரிகேட் பின்வாங்கினிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நொவோமி கலேவ்கா இத்தன நாளா கஷ்டப்பட்டு போராடி காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபிளாங்கிங்ஸு பின்புறமா ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்க. இருந்தாலும் பாதுகாப்பா சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 66வது பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபுல்லா பின்வாங்கிட்டாங்க. அந்த இடம் நொவோமி கலேவ்கா இப்ப முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. காரணம் இந்த ஒரு பிரிகேட செஞ்ச காரணத்தினால, பல பிரிகேடுக்குள்ள மோரல் வேல்யூ போயிருச்சு. என்னடா
நம்ம மட்டும் கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் சண்டை பிடிக்கணும், உயிரை தியாகம் பண்ணி பண்ணணும். இவங்க பணக்காரங்களா இருக்காங்க, இவங்கலாம் இப்படி இருக்காங்க, அவங்க மட்டும் அவங்களோட சௌரியத்துக்கு இருந்துக்கலாமா? ஆர்டர்ஸ் எல்லாம் இப்படி டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் அனாமத்தா விட்டுட்டு வரலாமா? இப்ப நம்மளும் விட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது போல எல்லாரும் பின்வாங்குறாங்க. இந்த 66வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் இருக்கிறாங்க இல்லையா? இந்த பிரிகேட் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. அதாவது இவங்க பின்வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வருது. 6 மாசம் நாங்க இங்க நின்னு இந்த நோவோமி கலேவுக்காக நாங்க சண்டை பிடிச்சிருக்கோம். இப்ப வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட ரஷ்யாவோட ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவுகள் இவங்க விடுறாங்க. நல்லா சண்டை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா நீங்களே யோசிங்க. இந்த நோவோமி கலேவுக்காலேருந்து பின்வாங்கிட்டாங்கன்னா அடுத்த கொஸ்டான்டிவ்கா சிட்டில கண்டிப்பா சண்டை நடக்கும். அடுத்த கொஸ்டான்டிவ்கா தான் ஸ்ட்ராங் பண்ண போறாங்க ரஷ்யன்ஸ். ஏன்னா இந்த கொஸ்டான்டிவ்காக்கு நேரா மேல பார்த்தீங்கன்னா பபிடா அது ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுவும் உக்ரைனோட சோர்ஸே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பகுதி எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கீழ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கீழ இந்த கொஸ்டான்டிவ்காவுக்கு கீழ உக்லிடார் இது மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட். ரஷ்யன்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணாங்க. அது அந்த அளவுக்கு முடியல. பட் இந்த தடவை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைக்கு இந்த பால்டோவா பகுதியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பெருமளவுல தள்ளப்பட்டுரும். ஏன்னா ரஷ்யன்ஸ் பின்புறத்துல வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் அந்த லைன் மாதிரி வரைஞ்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். என்ன அப்படின்னா இந்த உக்லிடாருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பொஹோலா வெல்லேக்கா அந்த ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா த்ருடோவா, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ஸ்கிங்க்வா. ஸோ இந்த பகுதி அந்த ஸ்ட்ரைட்டா அங்க வராங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஸ்டான்டிவ்கா மட்டும் ரஷ்யன்ஸ் பிடிச்சிட்டா போயிடும். அங்க இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்டும் இந்த ரொமானிவ்கா, இங்கிக்வா இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஃபுல்லாவே வந்து விழுந்துரும். ஸோ அப்படி விழுகும் பட்சத்துல செகண்ட் பெல்ட், தேர்ட் பெல்ட் எல்லாமே கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. நேரா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குராஹாவ். இந்த குராஹாவுக்கும் கீழே வந்து அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மிரியங்காலேருந்து முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது போல் வரும்போது ஒரு மிகப்பெரிய பகுதியாக உக்ரைனியன்ஸ் இழந்துருவாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா ஒரு பிரிகேடாக ஸ்டெப் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட மாரல் வேல்யூ போகிறதுக்கு காரணம் இது போல் இந்த பிரைவேட் மிலிட்ரி தான். இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடி ரஷ்யாவில் நடந்தது. இது என்னன்னா இதே உக்லிடார் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த உக்லிடார்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்காக தத்தரிஸ்தானோட ராணுவம் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க கூட ஒரு எண்ணெய் கிணறு இருக்கு. 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் உக்ரைனோட ட்ரோன் அடிச்சது இல்லையா? அந்த தத்தரிஸ்தான்ங்கிறது தனி ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ரஷ்யா ஃபெடரேஷன்ல இருக்காங்க. அப்படிதான் கணக்கா அங்க இருக்கக்கூடிய ராணுவம் தனியா இருக்கும். ஸோ அந்த ராணுவம் வந்து ரஷ்யா ஆர்மியில சேர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ராணுவம் வந்து என்ன பண்ணிக்குன்னா இந்த உக்லிடார்ல ஸ்ட்ராங் பண்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல டிமைனிங் பண்ணணும். இந்த உக்லிடாருக்கு முன்னேறி போகும்போது டிமைனிங் பண்ணிட்டாங்க. ஆனா உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிமோட் மைனிங் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம அந்த டைம்ல பதிவுல பார்த்துருப்போம். ஸோ அந்த டைம்ல ரிமோட் மைனிங் பண்றது வந்து பிரதானமா பேசப்பட்டுச்சு. ஏன்னா உக்ரைனோட அந்த ரிமோட் மைனிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுச்சு. இதனால இழப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல சொன்னாங்க. ஆனா இழப்புகள்லாம் இல்லை. டேங்குகள் இது போல விஷயங்கள்லாம் இழந்திருந்தாங்க. சில இழப்புகள் இருந்துச்சு. வீரர்களோட இழப்புகள் இருந்தது. ஆனா பெரும்பான்மையான வீரர்கள் வந்து மீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க ரஷ்யன்ஸ். காரணம் என்ன, அங்க போய் நிறைய பேர் சிக்கிட்டாங்க. ரஷ்யன்ஸ் அந்த தத்தரிஸ்தான் ஆர்மி போய் சிக்கிடுச்சு. நார்மலா இது போல நடந்துச்சு அப்படின்னா என்ன, முதல்ல போற டேங்க் வந்து அடி வாங்கிருச்சு. பின்னாடி போற டேங்க் கண்ணுவெடியில் அடி வாங்கிருச்சு. நடுவில் இருக்கிற டேங்க்லாம் மாட்டினதுனால அதிகமான வீரர்கள் அங்கேயே சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ரெஸ்கியூ டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தாங்க. அது வந்து ஏகப்பட்ட சேதங்கள் வந்து ரஷ்யாவுக்கு நடந்திருந்தது. அதாவது உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது கணக்கிடும்போது பொருள் சேதங்கள் அதிகமாக நடந்திருந்தது. ஸோ இதனால என்ன நடந்துச்சுன்னா தத்தரிஸ்தான் ஆர்மியோட அந்த அந்த கமாண்ட் கொடுத்துருப்பார் இல்லையா, அவரை வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி சட்டப்படி அவருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. இது போல ப்ராப்பரான ரிகானிசன் டீம்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எப்படிங்க அனுப்பிச்சிங்க இவ்வளோ பெரிய டீமை அப்படிங்கிறது போல அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறது போல பிரச்சனையானதுனால தான் இந்த பிரிகோஜின் அவர்கள் குதின்னு குதிச்சுட்டு இருந்தாரு. இந்த ஷோய்கு அவர்கள் பிடிச்சி கசகசன்னு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சண்டை ஆயிடுச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இதே போல முன்னாடி ரஷ்யாவுக்கு இந்த பதவியில் நடந்துச்சு. அதை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே போல ஒரு விஷயம் இப்போ உக்ரைனுக்கு நடக்குது. இது எப்படி ரெக்கவர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இதை ரெடி பண்ண முடியல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். இப்போ இந்த செசிவியார்ல பிரச்சனை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார் இல்லையா, சமீபத்தில் ஒரு 10 நாளுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ போனாங்க வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த சிரிஸ்கி அவர்கள் வந்துட்டு போயுமே பிரச்சனை தீரல. அதுக்கப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே போய்
இது போல பேசி எல்லாம் ரெடி பண்ணி அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு மேல எல்லா பிரிகேட்ஸும் சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, இது வந்து ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு சிர்ஸ்கி அவர்களும் வந்துட்டாரு, ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவங்களோட நம்பிக்கை அ ச மாரல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதுக்காக அவங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க. எப்போ வருவாங்க, ஏதுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வெளிய போயிருக்காரு. அதாவது யூரோப்பியன் யூனியன்ல இருக்காரு. யூரோப்புக்கு போயிருக்காரு இல்லையா? பிரசல்ஸ்க்கு. இந்தாங்க நேட்டோ உக்ரைன் மீட்டிங்க்காக போயிருக்கிறார் இல்லையா? ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேல உக்ரைனோட பிரிகேட் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பின்வாங்குறதுக்கான காரணம் வந்து இந்த மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து எய்டு வாங்கணுன்றதுக்காக. ஏன்னா இப்ப பாருங்க அமெரிக்கா தரப்புல இருந்து 60 பில்லியன் எய்ட் இருக்கு இல்லையா? அது மேபி வந்துரும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா நம்ம போன பதிவிலேயே சொல்லியிருந்தோம் கண்டிப்பா குடுத்துருவாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல. அதுக்கு ஏத்தபடி தான் நேட்டோட ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அதிகமான ஆயுதங்கள் இதுக்கு மேல உக்ரைனுக்கு வரப்போகுது. உக்ரைன் இதுக்கு மேல தாக்கு பிடிக்க போறாங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இதுக்கு மேல நடக்க போற பிரச்சனைங்கிறது மிக பெருசா இருக்கும். ஏன்னா ரஷ்யாவோட நிலைகள தாக்குறதுக்கு உக்ரைன் கிட்ட இப்ப பர்மிஷன் இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அவர் சொல்லிக்கிறார் இல்லையா? ரஷ்யாவோட நிலைகள ராணுவ நிலைகள் மேல நீங்க தாக்குதல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு போகும். அதை எப்படி வந்து உக்ரைன் ஹேண்டில் பண்ண போறாங்க, ரஷ்யா ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த சமயத்துல ரஷ்யா வேற அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ஈடுபட போறதா சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போலயும் இருக்கு. ஆனால் என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.